ஒரு தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸான மூவிக்காக தான் இந்த டீம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு டெக்னிக்கலி. அந்த பேஸில் இப்போ நமக்கு செகண்ட் வீக்கில் ஜாஸ்தி தியேட்டர்ஸ் ஜாஸ்தி ஷார்ட் டைம் கிடச்சிருக்கு. அது பெரிய சந்தோஷம். എല്ലാവർക്കും വണക്കം. ഞാൻ പ്രഗ്ബൽ ജോക്കി മൂവി ഡയറക്ടർ. നമ്മുടെ മൂവി 23rd ജാനുക്ക് റിലീസായിട്ട് ഇത് കെടാസண்டை பேஸ் பண்ணி மதுரை பேக்ட்ராப்பாக வச்செடுத்த மூவி. பெரிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லா ஏரியானும், அதாவது பிரிண்ட் அண்ட் மீடியா மக்கள்கிட்ட எல்லா ஏரியானும் கிடச்சிட்டு இருக்குது. அதில் பெரிய சந்தோஷம். என்னென்னா மூவினா மக்கள் தான் நம்மளை சக்ஸஸ் பண்ண வைக்கணும். அவருக்கு பிடிச்சா மட்டும்தான் அதை என்டர்டெயின் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த டென்ஷனில் தான் നമ്മൾ 3 இயர்ஸாக அந்த கெடாசண்டை மெயினாக பேக்ட்ராப்பாக வச்சு ட்ரைனிங் எல்லாம் போட்டு നമ്മൾ ஒர்க் பண்ணியது. அப்போ நான் எப்போ ரைட் பண்ணும்போதும் ஷூட் பண்ணும்போதும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லுமே மக்களோட வியூ பாயிண்ட் என்ன இருக்கும், மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், அதுதான் என்னோடய வியூ பாயிண்ட் எல்லா டைமில் ஓடிட்டே இருந்தது. அப்போ இப்போ அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும்போது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. பட் 23rd ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தியேட்டர் தான் நமக்கு கிடச்சிது, கொஞ்சம் ஷார்ட் டைம் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தது, அதை ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருமே ரொம்ப பெரிய சப்போர்ட்டில் ரீச் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மக்கள்கிட்டேருந்து பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கு, தியேட்டர் ஓனர்ஸ்கிட்டேருந்து பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கு. அந்த பேஸில் இப்போ நமக்கு செகண்ட் வீக்கில் ஜாஸ்தி தியேட்டர்ஸ் ஜாஸ்தி ஷார்ட் டைம் கிடச்சிருக்கு. அது பெரிய சந்தோஷம். ஏன்னா அதுக்கப்புறம் டே பை டே இன்க்ரீஸாக வந்துட்டு இருக்குது தியேட்டர்ஸ் எல்லாம். அதெல்லாம் மக்களோட சப்போர்ட்டு தான். பேசிக்கலி நான் நண்பது கடவுள் அந்த மாதிரி மூவி கண்டென்ட் இதில் தான் நான் நம்பிக்கை வச்சுட்டு இருக்குது. அப்போ உங்களெல்லாம் தெரிஞ்ச இந்த பெரிய சப்போர்ட்டில் பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான மூவி தான். என்னென்னா கெடாசண்டை ஃபஸ்ட் டைம் நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வருது. அதோட டெக்னிக்கல் சைடு பார்த்தாலுமே இப்போ சவுண்டிங் சிஸ்டைலுமே அந்த மாதிரி கேமரா ஒர்க்கும் எல்லாமே ஒரு தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸான மூவிக்காக தான் இந்த டீம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. டெக்னிக்கலி லீடிங் டெக்னீஷியனை வச்சு தான் பண்ணியிருக்கு. எல்லாரும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஓடிடியில் கண்டிப்பாக ஏதொரு மூவியோடும் பேஸு ஸ்டோரி தான் நமக்கு கனெக்ட் ஆகணும், அதில் தான் இமோஷ்னலாக இருக்கணும். ஸ்டில் தியேட்டருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இதில் எஸ்பெஷலி கொடுத்துருக்கு. அந்த கெடாசண்டை அந்த ஏரியாஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களை எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட்டில் தான் டே பை டே தியேட்டர்ஸ் அண்ட் ஷார்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இது கண்டினியூ பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணியதில் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. இந்த மூவி ஆக்சுவலி 2022 நான் மதுரையில் போய் கெடாசண்டை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பார்க்கு கிடச்சிருக்கு. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிய ஜேர்னி தான். அங்கே நான் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிஸ்ட்டை நம்மளோட யுவன் கிருஷ்ணா அண்ட் ரிதானை அப்ரோச் பண்ணி மட்டியில் நான் ஃபஸ்ட்டு என்னோடய மூவி மட்டி அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை நான் அப்ரோச் பண்ணியது. அவர்கிட்ட டீட்டெயிலாக நான் இந்த கெடாசண்டை டைரெக்டாக பார்க்க வச்சு பேசியது. அப்போ அவருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது. நான் சொல்லியது ஆல்ரெடி, ஏன்னா அதில் ரிஸ்க் இருக்குது, ஜாஸ்தி டைம் நம்ம ட்ரைனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கொரு சேலஞ்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுது. அவர் என்ன சேலஞ்சாலுமே பரவாயில்ல, இந்த கண்டென்ட்டுக்காக நமக்கு ஒர்க் பண்ணலாம், இது ஒரு குளோபல் லெவலில் நமக்கு ரீச் பண்ண வைக்கிற மாதிரி ஒர்க் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி அவருமே ரொம்ப சப்போர்ட் தந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ட்ரைனிங், அதுக்கப்புறம் அங்கே ரைட்டிங், என்னோடய ஃபுல் டீம், அதாவது மதுரையில் இருக்கிற டீம் எல்லாமே சப்போர்ட் பண்ணி 3 இயர்ஸுக்கு அப்புறம் தான் நம்மளை ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அங்கே ஒரு லோக்கல் கெடாசண்டையில் நம்மளோட ஆர்டிஸ்ட்டை வச்சு கெடாசண்டை விட்டு கோல்டு மெடல் அடித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை அந்த ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியது. அந்த கான்ஃபிடன்ஸுக்கு அப்புறம் தான். அப்போ அதுக்கப்புறம் ஷூட்டிங்கிலும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது. என்னென்னா இது அனிமல் ஆக்சுவலி அதோட இமோஷன்ஸு நம்மளை என்ன ரைட் பண்ணியாலும் அனிமல் அப்படியே இமோஷன்ஸு கன்வே பண்ணால் மேபி சம்டைம்ஸ் கிடைக்காது. அதுக்காக வெயிட் பண்ணி பட் எல்லாம் லக்கில் எல்லா கடவுள் லக்கில் நமக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கிடச்சி நம்ம ஷூட்டிங் சூப்பராக முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுமே இப்போ என்னென்னா இப்போ எடிட்டர்னா என்பி ஸ்ரீகாந்த் சார், அந்த மாதிரி கலர் ஸ்ரீரங்கா சார், மியூசிக் சக்தி பாலாஜி, அந்த மாதிரி நம்மளோட மிக்சிங் சவுண்ட் மிக்சிங் ராஜாகிருஷ்ணன் சார், எல்லா ஏரியாலுமே டீட்டெயிலாக நம்ம 1 இயர் கிட்ட ஒர்க் பண்ணி அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ரீச் ஆகியதுக்கு அப்புறம் தான் நம்மளை மக்களுக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸுக்காக தியேட்டரில் கொண்டு வந்திருக்கு. இந்த சுச்சுவேஷனில் அது ஒரு டீம் ஒர்க்கு தான். மூவினா ஒரு டீம் ஒர்க்கு தான். அந்த டீம் ஒர்க்கில் எல்லாருமே பெரிய சப்போர்ட் நமக்கு தந்துருக்கு. அந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் பெரிய நன்றி. அந்த மாதிரி இப்போ ஃபைனலி அது நம்மளோட மக்கள் ரசித்து அது நல்லா இருக்குன்னு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும்போது அதுக்கு மேலே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு க்ரியேட்டராக பார்க்கும்போது மக்கள் என்ன சொல்லுது தான் நம்மளோட ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ். மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுன்னா அது நம்மளோட பெரிய சக்ஸஸ். அதுக்கு மேலே ஒரு ஹாப்பினஸ் நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த சப்போர்ட் கண்டினியூ பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களோட எல்லாம் சப்போர்ட்னால நான் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் பெரிய சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.